Hi guys, it's Joshua here. இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மெனு பாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டேப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் மெனு பாஸ்ல இதுல என்னென்ன இருக்கு, இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்றேன். தென் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். இதான் ப்ராப்பர்ட்டிஸ் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைல்லேருந்து போயிடலாம். ஃபைல் டேப் நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறது. ஜென்ரல்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி 3D அனிமேஷன் இல்லைனா 2D ஸ்கல்ப்டிங், விஎஃப்எக்ஸ், வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபைல் இல்லை ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம தேவையான ஃபைலை போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் கொடுத்து நம்ம போய் ஓப்பன் பண்ணுற ஃபைல் பிளெண்டரோட எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். பிஎல்இஎன்டி அப்படின்னு இருக்கணும். .பிஎல்இஎன்டி அப்படின்னு இருக்கணும். ரெக்கவர் வந்துட்டு நம்ம லாஸ்ட் செஷன் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறது, ஒரு ஆட்டோ சேவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களாம் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் பண்ண ஒர்க், இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு மாடல் கார் டிசைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த காரை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அந்த காரை எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும், பிளெண்டர் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுமா இல்லை ஆப்ஜெக்டில் இல்லை வேவ் ஃப்ரண்ட்டில், இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதில் எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதில் பண்ணிக்கலாம். சேவ் காப்பினா நம்ம சேவ் பண்ணும் போது கூட இன்னொரு காப்பி சேவ் ஆகிக்கும். அதை வந்துட்டு சேவ் காப்பி. லிங்க் வந்துட்டு நம்ம இது சேவ் பண்ணுற ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டோட வந்துட்டு ஒரு வெப்சைட் லிங்க் ஷேர் பண்ணோம்னா அந்த லிங்க் கூட இதாகிக்கும். அந்த மாதிரி விஷயம் இதில் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு அண்ட் அதே மாதிரி தான் லிங்க் தான், பட் லைப்ரரி ஃபார்மில் நமக்கு வந்துடும். தென் வந்துட்டு இம்போர்ட் வந்துட்டு நம்ம வேற ஃபைல் ஃபார்மேட்டை கூட பிளெண்டரில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஃபால்ட்டாக கொலாடா, அலம்பிக், அப்புறம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலாடா யூஸ் பண்ணுவாங்க, அதிகமாக மேஜராக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்டிஎல் ஃபார்மேட், அடுத்து வந்துட்டு எஃபிஎக்ஸ், அடுத்து வந்துட்டு வேவ் ஃப்ரண்ட். இந்த 4 வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்கெட்சப். இந்த 4 தவிர்த்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்னொன்று வந்துட்டு ஸ்கெட்சப். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எந்த ஃபைல் வேணால் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம பண்ணுற ஃபைலே வந்துட்டு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்லாம் ஸ்கெட்சப் ஃபார்மேட்டில், வேவ் ஃப்ரண்ட்டில், .obj, .fbx, இந்த மாதிரி எந்த மல்டிபிள் ஃபார்மேட்டில் நம்ம அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். அதிகமாக வந்துட்டு கொலாடா தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு எக்ஸ்டர்னல் டேட்டா, இது வந்துட்டு பெருசாக இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளீனப்பும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. டிஃபால்ட்ஸாக இருக்கிறது டிஃபால்ட்டாக ஆல்ரெடி இதானதே வந்துட்டு சேவ் ஆகிக்கும். அதை வந்துட்டு டிஃபால்ட் குவைட் கொடுத்தோம்னா பிளெண்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு நம்ம எடிட் பார்க்க போகிறோம். எடிட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டோனா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஒர்க்கை அண்டோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அண்டோ பண்ணதே ரீடோ பண்ணுறது அண்டோ பண்ணுறது திரும்பி அண்டோ பண்ணுறது வந்துட்டு ரீடோ, கண்ட்ரோல் Z, ஷிஃப்ட் கண்ட்ரோல் Z இது யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு அண்டு ஹிஸ்ட்ரி, நமக்கு இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்த திரும்பி இது சேவ் இது வரைக்கும் நம்ம பண்ண அண்டூஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதா வந்துட்டு அண்டு ஹிஸ்ட்ரி. தென் வந்துட்டு ரிப்பீட் லாஸ்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறது. ரிப்பீட் ஹிஸ்ட்ரினா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக்ஷன்ஸில் ரிப்பீட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம். அப்புறம் அட்ஜஸ்ட் த லாஸ்ட் ஆப்ரேஷன், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ஆப்ரேஷனில் ஏதாவது டிஃபால்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. மெனு சர்ச் வந்துட்டு நம்ம இதில் போய் டிஃபால்ட்டாக இன்டீரியராக ரொம்ப இது மெனுஸ் இருக்கும், அந்த மெனுஸ்லாம் சர்ச் பண்ணுறது நம்ம இதில் போய் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு டேரெக்டாக நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து ரீநேம் த ஆக்டிவ் ஐட்டம். இப்போ வந்துட்டு இந்த கியூப் தான் ஆக்டிவ்ல இருக்குது. இந்த ஐட்டம் வந்துட்டு ரீநேம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்படி ரீநேம் த ஆக்டிவ் ஐட்டம்னா இப்போ கியூப்னு இருக்கா, இதை வந்து நான் வேற நேம் சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ நான் கியூப் நாட் ஒன்னு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ வந்துட்டு அந்த ஆக்டிவ் ஐட்டம் ரீநேம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. பேட்ச் ரீநேம்னா வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இப்போ இதில் வந்துட்டு பேட்ச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான் பேட்ச். இதை ரீநேம் பண்ணுறது தான் வந்துட்டு பேட்ச் ரீநேம் யூஸ் பண்ணுவாங்க. லாக் ஆப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் வேற ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கூடாதுல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்துட்டு லாக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுப்பேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிருக்கும் போது இது மட்டும் செலக்ட் ஆயிருக்கும், வேற எதுவும் செலக்ட் பண்ண முடியாது. அப்படி செலக்ட் பண்ணணும்னா நம்ம ஷிஃப்ட் அழுத்தி செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரிஃபரன்சஸ் வந்துட்டு எல்லா ஆப்ஸில் இருக்கிற மாதிரி இந்த சாஃப்ட்வேரோட செட்டிங்ஸ். தென் வந்துட்டு ரெண்டர் டேப் வந்துட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் லெசனில் ரெண்டர் டேப்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். விண்டோஸ், இப்போ வந்துட்டு இதுதான் மெயின் விண்டோ. நியூ விண்டோ வேணும்னா இதுலேயே வந்துட்டு புதுசாக ஒரு விண்டோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு மெயின் விண்டோ. இதை தவிர்த்து இன்னொரு விண்டோ வேணும் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா நான் இதே மாதிரி 2-3 ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்போ வந்துட்டு ஒரே விண்டோ ஓப்பனில் இருக்குது. நான் இதே மாதிரி 2-3 ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன்னா அது நெக்ஸ்ட் பண்ணிக்கிறது, இன்னும் பழைய ஒர்க் ஸ்பேஸ் போய்க்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இதில் பண்ணிக்கலாம். சேவ் ஸ்க்ரீன்ஷாட்னா இப்போ டக்குன்னு நம்ம இப்போ பண்ணி வச்ச ஒர்க்கை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் வந்துட்டு நமக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மேனுவலாக போய்
இல்லைன்னா வெப்சைட்ல போய் நம்ம இது தேடிக்கலாம். தென் வந்துட்டு லே அவுட் இதுல தான் பேசிக்கா எல்லாரும் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இதைத்தான் லே அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதான் லே அவுட். இதுல வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டூல்ஸ், ஆப்ஜெக்ட் மோடு, டூல்ஸ், வியூ, செலக்ட், ஆட் ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஷிஃப்ட் ஏ அப்படின்னு அழுத்துவோம். ஆட் ஆப்ஜெக்ட் ஷிஃப்ட் ஏ அப்படின்னு நம்ம அழுத்துவோம். ஸோ வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதுல போய் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு மாடலிங் வந்துட்டு இஸ் நத்திங் பட் எடிட் டேப் தான் நம்ம மாடலிங் சொல்றோம். இப்போ நம்ம எடிட் டேப் ஸ்விட்ச் ஆயிடுச்சா, இதே வந்துட்டு ஆப்ஜெக்ட் டேப் வந்து மாடலிங்ல ஆப்ஜெக்ட் டேப் இருக்கு. லே அவுட்டும் மாடலிங் ஒன்று தான். நம்ம அதுல லே அவுட்ல எடிட் டேப் கொண்டு வந்துக்கலாம். லே அவுட்ல போய் நம்ம எடிட் டேப் கொண்டு வந்துக்கலாம். இல்லை மாடலிங்ல போய் ஆப்ஜெக்ட் மோட் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி விஷயம் இதுல பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று. ஸ்கல்ப்டிங் வந்துட்டு இந்த சிலையெல்லாம் ஸ்கல்ப் பண்ணுவாங்களே, இந்த சிலை ஸ்கல்ப் பண்றது அந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்கல்ப்டிங்ல பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த கியூப் வந்துட்டு ஸ்கல்ப்டிங் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஸ்கல்ப்டிங் வந்துட்டு ஸ்பியர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பியர் எடுத்து அதை மாடிஃபை பண்றது தான் ஸ்கல்ப்டிங் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு யூ எடிட்டிங் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம டெக்ஸ்டர்ஸோட டீட்டெயிலிங் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க வந்துட்டு நம்ம யூ எடிட்டிங் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா டெக்ஸ்டர்ஸும் நீட்டா பண்றதுக்கு நம்ம வந்துட்டு யூ எடிட்டிங் யூஸ் பண்ணணும். டெக்ஸ்டர் பெயிண்டிங் அதே தான். டெக்ஸ்டர்ஸை வந்துட்டு நீட்டா அப்ளை பண்றதுக்கு வந்துட்டு டெக்ஸ்டர் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2D இமேஜை கூட 2D இமேஜை இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெக்ஸ்டரா கன்வெர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயம் இதுல பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ஷேடிங் வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான நோட்ஸ் தான். இதை வந்துட்டு நோட்ஸ் இந்த பாக்ஸாக இருக்குல்ல, இதை வந்துட்டு நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு C++ பைத்தான் ப்ரோக்ராம் ரிலேட்டடான நேமில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக இதில் 2-3 நோட்ஸ் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த நோட்ஸுக்கு பதிலாக நான் இதை எடுத்து டெலிட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் டெலிட் பண்ணுறேன்னா இந்த கியூப்க்கு எதுவுமே இருக்காது டிஃபால்ட்டாக. ஆனால் வந்துட்டு இது டிஃபால்ட்டாக இருக்கிற நோட்ஸ் இதுதான். இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது நோட்ஸ் ஆட் பண்ணி இதில் இந்த கியூபோட டெக்ஸ்டர்ஸ்லையும் இந்த கியூபோட அவுட்லுக்லையும் நம்ம ப்ளே பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கியூபோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த கியூப் வந்துட்டு மெட்டல் மாதிரி ஒரு அவுட்லுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரி விஷயத்தை நம்ம இதில் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே வந்து நான் ரஃப்னஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துட்டு இதில் வந்துடும். இந்த மாதிரியான விஷயம் நோட்ஸில் ப்ளே பண்ணுறது இதெல்லாம் வந்து நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நோட்ஸோட ப்ளே பண்ணுற விஷயத்துக்குலாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேடிங் டேப்பை யூஸ் பண்ணுவாங்க. ரஃப்னஸ் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரஃப்னஸ் அதிகமாக தெரியும். ரஃப்னஸ் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டா ஷைனிங்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நான் அந்த கலரை மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் கலருக்கு பதிலாக கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் கொடுத்தேன்னா பிளாக் கலர் எப்படி இருக்கும், ரஃப்னஸ் வந்துட்டு வராது. ஸோ வந்துட்டு பிளாக் கலர் கொடுக்கல, இப்போ ஒயிட் கலர் கொடுத்துடலாம். ஒயிட் கலர் கொடுத்தா சுற்றி என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகே, இதான் வந்துட்டு ஷேடிங். அனிமேஷன் வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பண்ண அனிமேஷன் வந்துட்டு நிறைய கீ ஃப்ரேம்ஸோட விளாண்டுருப்போம். கீ ஃப்ரேம்ஸோட மெயினான விஷயம் நிறையா பண்ணியிருப்போம். அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அனிமேஷனில் போய் பார்த்தா தான் வந்துட்டு நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதில் ஏதாவது மிஸ்டேக் இல்லை, சேஞ்சஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். அந்த கீ ஃப்ரேம்ஸில் போய் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ரெண்டரிங். நம்ம ரெண்டர் பண்ணுற இமேஜ் எப்படி ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக தான் இது இமேஜ் வந்துட்டு ரெண்டரே ஒரு வீடியோவாக வரும். ஸோ வந்துட்டு அந்த இமேஜஸ் ஒன்று எப்படி ரெண்டராகி வருது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இந்த டேப் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெண்டர் கொடுத்தா ஸ்விட்ச் ஆகும். கம்போஸ்டிங் வந்துட்டு இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மெயின். இந்த ரெண்டர் டேப்ல வந்து அனிமேஷன் டேப்ல வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த கியூப்ல வந்துட்டு என்னென்ன இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு லைட் இருக்கு. இந்த லைட் இந்த கியூபுக்கு பக்கத்துல நான் கொண்டு போறேன். ஆனா வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல லைட்டே தெரியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பண்ண ஆப்ஜெக்ட்ல என்னென்ன லைட்டு கேமராலாம் வந்துட்டு தெரியாது. ஆனா அந்த லைட்டால ஏற்பட்ட எஃபெக்ட் வந்துட்டு இந்த கியூப்ல நல்லா பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ரெண்டர் மோடு ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து லைட்டு தள்ளி இருக்கா, இப்போ நான் அந்த லைட்டை செலக்ட் பண்ணிட்டேன். லைட்டை செலக்ட் பண்ணி அதை வந்துட்டு கியூபுக்கு பக்கத்துல கொண்டு வரேன். லைட்டோட ஃபோக்கஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுவோம். சரிங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்னால ஏற்பட்ட எஃபெக்ட் தெரியுதா? ஆனா வந்துட்டு அந்த லைட்னால ஏற்பட்ட எஃபெக்ட் தெரியுமே தவிர உங்களுக்கு வந்துட்டு அந்த லைட் தெரியும். இப்போ நான் வந்து பாயிண்ட்டுக்கு மாத்துறேன். அந்த பாயிண்ட் அந்த லைட் வந்து ஸ்ட்ரீட் லைட் மாதிரி லைட்டா ஒரு டிம்மான இதுல தான் தெரியும். இப்போ வந்துட்டு அந்த லைட்னால ஏற்பட்ட எஃபெக்ட் உங்களுக்கு கிளியரா தெரியுமா? இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான செக்கிங் பண்றதுக்கு இப்போ அந்த லைட்னால இந்த ஆப்ஜெக்ட்க்கு என்ன எஃபெக்ட் வந்திருக்கு, வேற எஃபெக்ட் ஆட் பண்ணுமா அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அனிமேஷன் டேப்ல வச்சு பார்த்துக்கலாம். ரெண்டரிங் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டர் பண்ற ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு இமேஜ் எப்படி வந்து பார்த்துக்கலாம். கம்போஸ்டிங்ல தான் வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் ப்ளே பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் அது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கம்போஸ்டிங்ல தான் இந்த கீ ஃப்ரேம் எப்படி எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா, டைம் லைன்ல ஏதாவது மாற்றணுமா அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்டிங் வந்துட்டு இது நான் ஸ்டார்டிங்ல போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல ஆட் ஆன் கிரியேட் பண்ணுறது, அது வந்துட்டு ஸ்கிரிப்டிங்கில் தான் போய் போனோம். இந்த இடத்துல பைத்தான் ப்ரோக்ராமிங் போட்டு நம்ம ஒரு ஆட் ஆன் கிரியேட் பண்ணலாம். அது மட்டும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு யாருக்கு உரிமையான ஒரு ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் யாரால டிசைன் செய்யப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துட்டு ஆஃப்டர்வர்ஸ் வந்துட்டு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோமோ அதை சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபியூச்சரில் அது யாராவது டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வரும்.